ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பண்ண பள்ளிப்பிள்ளைய சிக்கனை எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணுன்றதுக்காக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோப்பில் போயிட்டு ஒரு பெரிய வாழை இலையாக பார்த்து அறுத்துட்டு வந்து அதில் தண்ணி தெளித்து நேற்று பண்ண பள்ளிப்பிள்ளைய சிக்கன் அதில் போட்டு எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டோம். இதில் நாங்கள் எந்த மசாலாவுமே ஆட் பண்ணலங்க. வெறும் சின்ன வெங்காயம், வரமிளகாய், தேங்காய், கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு பண்ணதாங்க இந்த கறி. எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுங்களா? காலையில் சாமிக்கு படைச்ச வெண்பொங்கலை சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம் நாங்கள் எல்லாரும். 4.5 கிலோ கறியில் 1.5 கிலோ கறி வந்து இந்த பள்ளிப்பிள்ளைய சிக்கன் செஞ்சுட்டோம். மீதி இருந்த கறியில் வந்து பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோங்க. நாங்கள் எல்லாருக்குமே நாட்டுக்கோழி வறுவல் பிரியாணியை விட இந்த பள்ளிப்பிள்ளை சிக்கன் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் என்ன பண்ணி இதுலேருந்து ஒரு தேங்காய், ஒரு வரமிளகாய், எலும்பில்லாத ஒரு கறி பீஸை எடுத்து வச்சு 3 ஒன்றா வச்சு சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் நினைக்கல இந்த மிளகாய் காரமே இருக்குமே எப்படி இவங்க சாப்பிட்டாங்கன்ட்டு. ஆனால் அதில் காரமே இருக்காதுங்க. அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த கறியிலேயே இறங்கிக்கும். அதனால டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எல்லாரும் பசியில் இருந்தனால ஃபஸ்ட்டு இதை செஞ்சு சாப்பிட்டுட்டோங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல், குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.